அனைவருக்கும் சத்குரு வணக்கம். இன்று புது வருஷம் பிறக்குது. 2021ஆம் ஆண்டு. ஆகையினால இந்த ஆண்டில் நம்ம எல்லோரும் சிறப்பாக வாழணும்னு நம்ம கனகன்பட்டி சத்குரு மூட்டை சாமிகளிடம் வேண்டிக் கொள்வோம். சாமி அவர் பஞ்சபூதங்களும் அவர் கையில் இருக்குது. அவர் சொல்படி பஞ்சபூதங்களும் கேட்கும். இதை நான் உணர்ந்திருக்கிறேன். எப்படின்னா, ஒரு பயணத்தில் நான் கனகன்பட்டிக்கு வரக்குள்ள அந்த நேரம் 5வது மாதம் கடைசி 6வது மாதம் முதல் வாரம் அந்த மாதிரி நேரத்தில் நான் வந்தேன். அப்போ அங்கே அக்னி நட்சத்திரம், ரொம்ப வெயில், ரொம்ப சூடாக இருக்கும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கனகன்பட்டிக்கு வந்த உடனே தற்செயலாக நான் பழனியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஒருத்தர் அங்கே வந்திருந்தார். அவர் கூட பேசக்குள்ளே அவர் சொன்னார், நேற்று ரொம்ப உதாரணத்துக்கு நான் இன்றைக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நேற்று அதிக அளவுக்கு வெயில், நிற்கவே முடியல. அந்த காற்று அடிக்கிற காற்று கூட அவ்வளோ சூடாக இருந்துச்சு. அக்னி நட்சத்திரம் சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். சொன்ன பிறகு அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்தனால சத்குரு இந்த பஞ்சபூதங்கக்கிட்ட சொல்லி அப்படியே மேகத்தை பாருங்கள், அண்ணாந்து பாருங்கள், கொடையை விரித்து விட்டார். அதனால தான் இன்றைக்கு அப்படியே குழுகுள்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் பழனி கோயிலில் கமிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, பழனி கோயில் பக்கம் வந்தீங்களா நீங்கள் என்னை என் பேர் சொல்லுங்கன்னு சொன்னார். எனக்கு அவரோட பேர் ஞாபகம் இல்லை, ஏன்னா இது கொஞ்சம் வருஷம் கூட ஆயிடுச்சு. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சாமி அவர் நாம் இந்த வெயில் இதெல்லாம் சூடு தாங்க முடியாதுன்றதுக்காக அந்த மேகத்தையே மழை வர மாதிரி வச்சுருந்தார். அதையும் நான் உணர்ந்தேன். நான் மழை வருமோன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே அது இல்லை. இந்த டாக்டர் என்கிட்ட சொல்லக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. டாக்டர் சொல்லக்குள்ளே சாமியோட தம்பி சுப்பிரமணி சுவாமி தம்பி மகளும் அங்கே இருந்தாங்க. இப்போ அவங்களும் சொன்னாங்க, ஆமாங்கய்யா, நேற்றுலாம் வந்திருந்தீங்கன்னா அளவுக்கு மீறி வெயில். அப்போ சாமி நீங்களாம் வந்தனால இந்த இதை மாற்றிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மாற்றுற சாமிக்கிட்ட நாம் இந்த 2021 இந்த மனித குலமே நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுதந்திரமாக சந்தோஷமாக வெளியே போகணுன்னு நம்ம அனைவரும் சாமிக்கிட்ட வேண்டிக்குவோம். கனகன்பட்டி சத்குரு கண்டிப்பாக அவரோட பக்தர்களையும் சரி, அவரை தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக மொத்தத்தில் இந்த மனித குலத்தையே அவர் காக்கணும். அதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் வெளிப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அப்போ நான் அந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு போன பிறகு அந்த நேரத்தில் சாமிக்கு கால் வலின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சாமி தான் எங்கேயும் போய் வைத்தியம்லாம் பார்க்க மாட்டாங்களே, அவர்கிட்ட போகிறவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன உடல் நலம் சரியில்லாமல் இருந்தால் எல்லாரையும் குணப்படுத்தி விடுறாரு. ஆனால் அவர் பார்த்துக்க மாட்டார். இதுதான் நம்ம சத்குரு. அப்படி இருக்கக்குள்ளே நான் அந்த நேரத்தில் நான் சாமியை போய் பார்க்கல. ஏன்னா சாமி பால்கருக்குடியில் அங்கே இருந்தார். அதனால் நான் போன நேரத்தில் ரொம்ப பேர் உள்ளுக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் சாமி திட்டி தான் அனுப்புனார். அப்போ எனக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் நான் உள்ளுக்கு போகல. நான் டாக்டர்கிட்ட சாமி தம்பி மகக்கிட்ட பேசிவிட்டு அங்கேயே இருந்தேன். அந்த பால்கார்குடியில் பக்கத்தில் கொஞ்சம் கிட்ட தான் இருந்தேன். அந்த அம்மா கூட சொன்னாங்க, நீங்கள் போங்க ஐயாவோ சாரோ சொன்னாங்க, நீங்கள் போங்க உள்ளுக்கு, சாமி உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாருன்ட்டு. ஆனால் எனக்கு பயம் கொடுத்துருச்சு. சாமி அன்றைக்கி சத்தம் போடுறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது கணீர்னு ஒரு சத்தம் வரும். நம்மளோட இருதயமே ஒரு ஆட்டம் கிளம்புற மாதிரி தான் இருக்கும் அந்த குரல் சத்தம். சில நேரத்தில் அந்த மாதிரி சத்தம் வரவோ நானும் போகல. ஆனால் மனசுக்குள்ளே அந்த இடத்துல நான்
சாமிக்கிட்ட பேசினேன் உள்ளுக்குள்ளேயே, எனக்குள்ளேயே. ஏன்னா சாமி எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, உள்ளே போடான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எனக்குள்ளே நான் பேசினேன், சாமி நான் வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் எல்லாரையும் திட்டுறீங்க, எனக்கு அங்கே வர்றதுக்கு மனசு சங்கடமாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, நீங்கள் சத்தம் போடுறது பார்த்தா. எப்படியாவது நீங்கள் வந்து பாருங்கள் சாமி, கொஞ்சமாச்சும் வெளியே வாங்க, வெளியில் இருந்தாச்சும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கூட நான் பிரார்த்தனை போட்டேன். அதுக்கு சாமி கொஞ்ச நேரத்தில் சொல்லி ஒரு 5-10 நிமிஷம் கூட இல்லை, உள்ளுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, டேய் தூக்குடா அந்த கட்டிலன்னாங்க. அப்புறம் அவங்க ஒரு 4 பேர் என்னமோ அந்த கட்டில் தூக்குனாங்க. தூக்கிக்கிட்டு சாமி பால்கருக்குடியிலேருந்து அப்படியே வெளியே வந்து அந்த ரோட்டில் அந்த தார் ரோடு சேர்ற வரைக்கும் சாமி தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போகல நான் உட்கார்ந்த இடத்துல சாமி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் உட்கார்ந்த இடத்துல சாமி தலையை தூக்கி அங்கே என்னை அப்படி பார்த்தாங்க. பால்கருக்குடியிலேருந்து வெளியாகக்குள்ள நான் வலது பக்கம் உட்காந்துருந்தேன். என்னை தலையை தூக்கி இப்படி பார்த்துட்டு அந்த முச்சந்திக்கு போயிட்டு கட்டில் தூக்கிட்டு போனவங்கள டேய் திரும்புங்கடான்னு சொன்னாங்க. அங்கே திருப்பிட்டு வந்தாங்க. திரும்பிட்டு நடந்து தூக்கிட்டு வரக்குள்ளேயே மீண்டும் ஒரு முறை என்னை வலது பக்கம் எக்கி பார்த்துட்டு அப்புறம் உள்ளுக்கு போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு அதிலிருந்து சாமி வெளியே வரலை. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எனக்கு உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளக்குள்ள எனக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கணும், சாமி உங்களுக்கும் கண்டிப்பாக காட்சி கொடுப்பாரு. ஒரு சிலர் காமெண்ட்ஸில் கூட சொல்லியிருக்கீங்க சாமியை போய் பார்க்க முடியலன்ட்டு. நீங்கள் என்ன செய்யுங்க, சாமி ஃபோட்டோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும், அந்த ஃபோட்டோக்கிட்ட நீங்கள் பேசுங்க, ஃபோட்டோக்கிட்ட சொல்லுங்கள் உங்களோட பிரச்சனை என்ன, நீங்கள் கனகன்பட்டிக்கு போகணுமா என்ன ஏதுன்னு ஃபோட்டோக்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், சத்குரு உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அவர் பதில் கொடுக்கறது உங்களை அழைச்சிட்டு போவார், அல்லது ஏதோ ஒரு வகையில் யார் மூலியமாவது உங்களுக்கு பதில் சேரும். போக முடியாதவங்க கூட திடீர்னு யாராவது சொல்லுவாங்க, வாங்க எங்கள் கூட அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த புது வருஷத்தில் எல்லாருக்குமே சிறப்பாக அமையட்டோன்று சத்குருகிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். சத்குரு வாழ்க. சத்குரு பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக இந்த 2021 வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.